ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 37-38 இன்ச் ப்ளவுஸோட ஃபுல் மெஷர்மெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஃபுல் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். என்னென்ன மெஷர்மெண்ட்டு பார்க்கலாம். ப்ளவுஸோட உயரம், ப்ளவுஸ் லென்த் வந்து 15 இன்ச்சு. அடுத்து ஷோல்டரோட அளவு வந்து 6.3 இன்ச்சு ஷோல்டரோட அளவு. அதில் வந்து ஆம்ஹோல் உயரம் வந்து அதே 6.3 வந்து நம்ம ஆம்ஹோல் உயரம் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு. கழுத்து நெக் வித்து வந்து 3 இன்ச்சஸ். அந்த 6.3 இன்ச்சஸ்லேயே நம்ம வந்து அந்த 3 இன்ச்சஸை மார்க் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பின் கழுத்து உயரம், பேக் நெக் லென்த்து வந்து 9 இன்ச்சஸ். பேக் நெக் லென்த்து 9 இன்ச்சஸ். அடுத்து வந்து இடுப்பு சுற்றளவுனா வேஸ்ட் ரவுண்டு 34, அதை 4ஆக டிவைட் பண்ணி 4ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்பு சுற்றளவு அப்பர் செஸ்ட் வந்து 37-38, அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் லென்த் வந்து 6.5 இன்ச்சஸ், அதை வந்து 6.5 இன்ச்சை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கையோட சுற்றளவு வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து 13 இன்ச்சஸ், அதை 2ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் ரவுண்டு, ஆம்ஹோல் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 16 இன்ச்சஸ், அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து முன் கழுத்து உயரம், ஃப்ரண்ட் நெக் லென்த் வந்து 6 இன்ச்சஸ். அடுத்து வந்து முன் கிராஸ் உயரம், ஃப்ரண்ட் கிராஸ் லென்த் வந்து நமக்கு 13 இன்ச்சஸ். அந்த 13 இன்ச்சஸை நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னா, நம்ம ப்ளவுஸோட முன்பக்கம் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வரைஞ்சி விட்டுருப்போம். வரைஞ்சி விட்டால் மேலேருந்து கீழே வர 13 இன்ச்சஸ். எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு எதுவுமே விட வேண்டாம். அடுத்து மெயின் டாட்டோட உயரம், மெயின் டாட் லென்த் வந்து 3 இன்ச்சஸ். நம்ம இந்த மெயின் டாட் இப்படி மார்க் பண்ணோம்ல, அதோட லென்த் வந்து 3 இன்ச்சஸ். மெயின் டாட்டோட டிஸ்டன்ஸ்னால் நமக்கு இந்த கேப்பு விடுவோம்ல, ஒரு 2 சைடும் கேப்பு விடாது. ஒரு சைடு கேப் வந்து 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு. இவ்வளோ தான் நமக்கு வந்து 37-38 ப்ளவுஸோட ஃபுல் மெஷர்மெண்ட். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.